சாப்பாடு என்னவா? பட்டரா? கடவுளே. அப்ப அவ கோயில்ல இந்த உள்ளாமுது ஏமா கொடுத்தா வாங்கி சாப்பிடுவோம். கோயில் அமுது சாப்பிடுறது? அப்ப கோயில் சாப்பாடு தான் நம்பிருக்காங்க. சாப்பாடு இல்லை. சாப்பாடு இல்லையா? சரி கொஞ்சம் சொல்லுங்க. தண்ணி வசதியும் சாப்பாட்டு ஜாமான் காசு கொடுக்க தேவையில்லம்மா. சாப்பாட்டு ஜாமான் தண்ணி வசதியும் செஞ்சு கொடுங்க. அது அவங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் பாருங்க. சாப்பாட்டுக்கான குடத்தை காணல அந்த குடத்தை அண்ணாக்கு என்னண்ணா பிரச்சனை? நடக்குதா? சாப்பாடு இல்லை. சாப்பாடு இல்லையா? ஊருக்குள்ள சமைச்சு சாப்பாடு கொடுக்குறோம் நாங்க. இப்ப இவங்கள ரெண்டு பேரும் தனியா ஒரு இடத்த வச்சிருக்கேன்னு கடவுளே. போமாமாப்பா. அப்ப சாப்பாடு அவன்பா வேணும். கடவுள். சாப்பாடு என்னவா? பட்டரா? கண்டறியாதா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒரு ஒதுக்குப்புறமா நீங்க இப்போ வச்சு தான் சாப்பாடு கொடுக்கீங்க. ஜிஎஸ் மாதிரி என்னடா சாப்பாடு பார்சல் பண்ணி கொடுக்குறேன். நாங்களும் சமைக்கிறது சொல்லி சாப்பாடு வாங்கி கொண்டு கொடுக்குறேன். கடவுள். சரியான கஷ்டம் இருக்கு. இந்த இவ பராமரிக்கும். அம்மம்மாட மகன்களா ரெண்டு பேரும்? இவ மகன் அவரு புருஷனார். யாரு? அவரு புருஷனார் இவரு மகன். இந்த அம்மம்மாட புருஷனாரு தான் அவங்க. இவர் மகன். இவர் நடக்கலாம் கிடந்து அரைச்சரைச்சிடுறாங்க. அம்மாப்பாவுக்கு கண் தெரியாதான் பட்டர் திரட்டாமட்டு கேட்காரு. அப்போ அம்மம்மா அங்கே இருக்கிறது இந்த இதெல்லாம் இருக்குது. கடவுள். அப்போ அவ கோயில்ல இந்த உள்ளாமுது ஏமா கொடுத்தா வாங்கி சாப்பிடுவோம். கோயில் அமுது சாப்பிட்றது? அப்போ கோயில் சாப்பாடு தான் நம்பிருக்காங்க. அம்மாப்பா என்னம்மாப்பா வேணும் உங்களுக்கு? பட்டரா? பட்டர் தானே வேணும்? கடவுளி. சரியாப்பா. சரி நான் வாங்கிட்டு வரேன். சரியா? இனி ஒன்றும் யோசிக்கணும். இப்போ தருவேண்ணா உங்களுக்கு. சரி சரி சரியா அண்ணா. போய் தரட்டாண்ணா. உங்களுக்கு என்ன வேணும்? ஓ சாப்பாடு ஆட்டுக்கால் பை. ஆட்டுக்கால் பை வந்து ஆட்டுக்கால் பை ஆட்டுக்கால் பை பட்டர். அவர் மட்டும் கேட்காரு. கடவுளே. சரியாண்ணா. ஒரு பட்டர் என்ன ஒரு பட்டர் பையன் சாப்பாடு தான் வேணும். என்ன பரியாமா நிலமாடாப்பா. அதுதான் நான் பரிதாபம் நான் கதைச்சு உங்களுக்கு. சரியாக்கா. பிரச்சனை ஜோசியா நாங்கள் வந்து கண்டிப்பாக அவருக்கான உதவி செய்வோம். இப்போ நான் திடீரெண்டு பக்கத்தில் அந்த சாப்பிட பார்க்க வந்தேக்கா. நான் ஒரு ஏற்பாடு வரலையேக்கா. அதுதான் நான் உங்கள்கிட்ட கதைச்சு நான் என்னண்டா நீங்க உதவி செய்வீள். சரியான கஷ்டம் நான் கூட்டி கொண்டு அதுதான் உங்கள்கிட்ட கதைச்சேன். கடவுளி. அம்மா மாட்ட சொல்லுங்க. அம்மா விளங்குமா அதைச்சா? அவங்க கொஞ்சம் காது கேட்காது. நீங்கள் சொல்லி விடுங்க. ஒன்றும் ஜோசிக்க வேணாம். நாங்கள் வருவோம். சாப்பிட்டு வந்ததால திடீர்னு வந்தக்கா ஒன்றும் கொண்டுல. இவங்களுக்கு என்னண்டாமா உதவி? இவங்களுக்கு அரிசி அதை சாப்பாடு இது கொடுத்தா அவங்களுக்கு நல்லா அடிக்கும். அப்போ இவங்களுக்கு இப்போ காசு வேணும். இப்போ வாழ்வார் அவங்க கடைக்கு சாமானுக்கு கறிக்கு என்ன கொடுத்தா அவ கறிய சாமான வாங்கி ஆக்கி கொடுப்பாவும். அரிசி வீட்டுக்குரிய சாப்பாட்டு சாமான் மாவு அது இதுகளை வாங்கி கொடுத்தா கடும் புண்ணியம் அரிக்கும் உங்களுக்கு. அவ்வளவு கஷ்டப்படுது அது. இந்த இவக்கு மாவு இல்லை. இந்த வீடுனா இப்ப பிச்சை எடுத்து திரிகிற மாதிரி திரிகிறாவும். கீவார் காசையும் இப்ப நித்தாட்டி வச்சிருக்கான் நிலவுக்கு. அவைகளுக்கு கதைக்கு தெரியா. நான் தான் கூட்டி கொண்டு வந்த கதைக்கணும் உங்களுக்கு. ஏதாண்டான உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஏன்ட்ட உதவியை செய்யும். இது பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து எதர்ச்சியாக இந்த இடத்த வந்திருந்தேன். அதாவது மட்டக்களப்பு மாவட்டம் பழுகாமம் என்கின்ற ஒரு இடத்துல அண்மையில் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பக்கத்தில் வந்து நாங்கள் வந்திருந்தோம். அதாவது ஒரு
செத்த விட்டு அவங்க வந்து அந்த இறுதி கிரியை கூட நடத்த முடியாமல் கிடந்து நிறைய கஷ்டப்பட்டாங்க. ஒரு உணவுக்கு கூட கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ அடுத்த கட்டம் 2வது கட்டம் அந்த 8க்குரிய செலவை பார்க்குறதுக்காக வேண்டி அப்போ அந்த பிள்ளைகிட்ட வந்து என்னென்ன தேவை வரைக்குமாள் என்றதை கேட்டு விசாரிச்சுட்டு போக வந்தாங்க. அப்போ அந்த டைமில் வந்து சாவிட்ட நின்ற இந்த அக்கா தான் வந்து எனக்கு வந்து இந்த இவங்களை கொண்டு காட்டினவங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ பரிதாபம் வந்து என்னங்கண்டா ஒன்றும் சொல்ல தெரியல. அவ்வளோ ஒரு வலியாக இருக்குது. சரியாக்கா பிரச்சனை ஒன்றும் யோசிக்காதீங்க. இவைகளுக்கு முக்கியமா அவ்வளோ தண்ணி லைன் இதால போகுதுமா இந்த வீட்டுக்கு போகுது. அந்த தண்ணியை கொஞ்சம் நீங்க விடத்தோட எடுத்து கொடுப்பீங்களா கட்டும் புண்ணியமா போகும். ஏண்டா இந்த வேளாத மனுஷி ஒரு சின்ன ஒரு குடத்துல கொண்டு அவைய 2 குளிக்க வாக்காவும் இழுத்து கொண்டு நாங்க பாக்குற நேரம் எங்களுக்கு பகிர்வாயெல்லாம் கொதிக்கிறேன். இந்த தண்ணியை கொஞ்சம் விடத்தை எடுத்து கொடுத்து பெரிய உதவியா இருக்குமா. இந்த வீட்டுக்கு வருகுது இஞ்சால எடுக்கிறதுக்கு வசதி இல்லாம இருக்கு அந்த அம்மாவுக்கு. இந்த வீட்டில் இருக்கிற பைப் லைன் தண்ணியே இந்த இது ஒரு அப்படி ஒரு 20 மீட்டர் தானேக்கா வரும். அதெல்லாம் எடுத்து கொடுத்தேன்டா கோடி புண்ணியம் கிடைக்குமா. நான் கொடுக்கும் எனக்கு பாக்குற நேரம் பகிர்வாயெல்லாம் கொதிக்கிறம்மா. இந்த ஏழாத மனுஷன் ஒரு தாய் மாய்த்தானே பாவம் எலும்பு மேல ஆகும் பொல்லுல அவன் நடக்கிற இழுத்து வருவா மதிய நேரத்துல தண்ணி இல்லை. தண்ணி பிரச்சனை டொய்லெட் எங்கே நான் அதுகள் போய்கொள்ளுங்கள தண்ணி பிரச்சனை எவ்வளோ தீர்த்து கொடுங்கம்மா. சாப்பாட்டுக்கும் என்ன உதவி செய்து வேற உதவி செய்ய வேணாம். நீங்க அவங்களுக்கு இருக்கலாம் இடவசதி இருக்கி இந்த உதவியை செய்து அவங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். சரியாக்கா பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நாங்கள் அடுத்த கட்டமாக வந்து இப்போ இந்த பிள்ளைகிற பிரச்சனையை முடிச்சுது அந்த இது வந்து இறுதி சடங்காக்கா இறுதி கிரியை செய்யணும். இதை வந்து செய்து முடிச்சுட்டாக்கா நல்லபடியாக. அடுத்த கட்டமாக அம்மாவுக்கு அண்ணாவுக்கு தேவையான இந்த உதவிகளை அதாவது சாப்பாடு தானே வேற ஒன்றும் கேட்கலையே சாப்பாடு உதவியும் செய்துமான். இவங்க அந்த தண்ணி இதையும் உள்ள எடுத்து கொடுத்தீங்கடா உங்களுக்கு கட்டும் புண்ணியம் கோடி புண்ணியம் கிடைக்குமா. கரண்ட் மில்லம்மா இதுகளுக்கு என்னமோ அம்மா என்ன சொல்றாவு கரண்ட் இல்லன்னு சொல்லட்டாண்டி சொல்றோம். கரண்ட் மில்லம்மா அது 2ஐயும் செய்துங்கம்மா. என்னடா அம்மா துப்புரா கதைக்க மாட்டாங்களாக்கா. கதைப்பா காது கேட்காது அவக்கு இப்படி கூட்டி அம்மாவுக்கு என்ன வேணும் என்ன வேணும் அம்மா வேணும் தண்ணியை குடிக்கின்ற எதுனா குடிச்சுட்டு தெரியாம எல்லாரையும் இல்லாமல் சின்ன முட்டியை கொண்டு வாங்கி தண்ணி அள்ளி கொண்டு ஊற்றி வச்சுட்டு அங்கே குடிக்க பார்க்குது. அவருக்கும் பார்க்கறதுக்கு எல்லாரும் இல்லாது அவர் எத்தனை நாள் குடிச்சுட்டு தெரியாமா அப்படி குண்டையிலும் பார்க்குறேன். அப்போ அவங்களுக்கு சாவுடண்டா நான் சொல்றேன். நான் சாப்பாடு கட்டி கொண்டு இன்னடத்தை குடுங்கண்டு மற்றது அமுதுகளண்டா பிறந்த நாள்களண்டா ஒரு விசேஷம் வேண்டா சாப்பாடு கட்டி கொண்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. மகன் 50 ரூபா 500 ரூபா தெரியும். தேங்காய் கொண்டு தெரியும். அரிசி கொண்டு தெரியும். எல்லாம் கொண்டு தெரியும். இந்த புள்ள அக்கமாக எல்லாரும் கொண்டு தருவாங்கம்மா. சொல்றதுக்கு எல்லாமே அந்த 2 பேருக்கும் சோறு கொடுக்குறது நான் தான். இந்த தேத்தனி டைமுக்கு தான் பட்டர் கேட்காங்க. அதான் பட்டர் கேட்காருன்னு அதை வச்சு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை உதவி. அந்த பட்டரை வாங்கி கொடுக்க வீட்டை காசு இல்லை. அப்படி இதாயிருக்கு. அப்புறம் பட்டரும் வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. சீராகி கொண்டு வருவாங்க. சோது பாசிலும் பெருகும். ஊருக்குள்ளால பிறந்த நாள் விசேஷம் மாண்டாமுது அப்படியேண்டா கொண்டு கொடுக்குறது. இது பாருங்க இதான் வந்து அவங்க இருக்கிற அந்த வீடு. ஆனா இருக்கிறதுக்கு அந்த வீடு வசதி எல்லாம் பிரச்சனை இல்லை இதாக இருக்குது. இந்த பக்கம் என்ன குடில்மா இருக்கு. இந்த ஏலத்துக்குள்ளவே எங்களை தோணில அக்கறைப்படுத்தினேன். சரியான தண்ணி குடிச்சது விட மாட்டேன். தண்ணி தோணில அக்கறைப்படுத்தி தான் கொண்டு வரேன். கொண்டு வச்சிருந்தேன். இப்ப இவங்களை நெடுக ஒரு நாள் வச்சிருக்கேன் தானே கக்குசி போறது குளிக்கிறது சரியான கஷ்டம் தானே. அப்ப அவங்களோட வீட்டோட கொண்டு விட்டுட்டாங்க மருகா. பாருங்க அந்த அண்ணா வந்து அந்த அரிக்கிற அண்ணா அவர் வந்து நடக்க முடியாது. அவருக்கு பாதம் பண்ண வைக்கிறேன். வெள்ளத்துக்கு ஒரு சாமான் கொடுக்கலம்மா. அப்போ அந்த அண்ணா வந்து இந்த வீட்டில் இருக்கிறதாம். அப்போ இந்த வீட்டில் வந்து அம்மா மறிக்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிற கடவுள் என்ன பரியாமடாப்பா. இவங்களுக்கு ஒரு தெரியும் இந்த 3 பேரும் தான். சரி கொஞ்சம் சொல்லுங்க. தண்ணி வசதியும் சாப்பாட்டு ஜாமான் காசு கொடுக்க தேவையில்லம்மா. சாப்பாட்டு ஜாமான் தண்ணி வசதியும் செஞ்சு கொடுங்க. அது அவங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். பாருங்க சாப்பாட்டுக்கு சின்ன குடத்தை காணல அந்த குடத்துல அள்ளிட்டு வருவா. நான் 12 தண்ணி அள்ளி கொண்டு அந்த வச்சிருக்கேன். கொடுத்து
ஊற்றி வச்சுக்காவோ இந்த அரிக்குமா இந்த அந்த அரிக்கு அந்த சின்ன குடம் இந்த அரி பாருங்க, அது சின்ன குடம். அந்த வீடியோவில் பார்க்கும்போது பெரிய குடமாக இருக்கும். சின்ன குடம், சின்ன பிள்ளைய தூக்கக்கூடியமா. அந்த குடத்தில் நம்ம அந்த அம்மம்மா தண்ணி எடுத்து வந்து அந்த அண்ணா அவங்களை குளிப்பாட்டுறதாம். வேறு இதுக்குள்ளே வந்து அந்த நடக்க முடியாது அந்த அண்ணா வந்து இருக்கா. சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா ஒரு வேலை நாங்கள் வந்து எதிர்ச்சியாக தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். நான் என்ன சொன்ன முன்னாடி சொல்லியிருந்தேன், பக்கத்தில் இருக்கிற அந்த சாவட்டில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையை தான் பார்க்குறதுக்காக வந்து நாங்கள் அவங்களுக்குரிய அந்த உதவியை செய்கிறதுக்காக இந்த வீடியோ நான் பதிவேற்றம் செய்கிறேன். முடிஞ்சால் இந்த அம்மம்மாவங்களை யாராவது முன்வந்து இவங்களுக்குரிய அந்த சாப்பாடு செலவும் இவங்களுக்கு அந்த தண்ணி பைப் லைனை வந்து இவங்களோட வீட்டை வந்து எடுத்து கொடுக்கணும். அதுவும் பக்கத்தில் ஒரு 30-40 மீட்டருக்குள்ளே இருக்குது தண்ணி லைன், அதாவது பக்கத்து வீட்டில் இருக்குது. நம்ம அந்த லைனை வந்து இவங்களை வீட்டை எடுத்து கொடுக்கணும். அதாவது ஒரு 15 அடி 20 அடி ஆமா மேடம் தரிக்கு தானே மதுல ஒரு அடி. இந்த மதுல ஒருத்த மாதிரி இருக்கு. அதுல கனெக்ஷன் பண்ணி கொடுத்தா சரி. இப்போ அதுக்கு வந்து ஒரு 5000-10,000 ரூபாய் செலவாகுது போல அடிக்கு. கிணத்துல அள்ளித்தான் எடுத்துக்கொண்டு குளிக்க ஆகுறது. அப்போ பக்கத்து இப்போ என்னன்னு சொன்னாக்கா, இப்போ பக்கத்து வீட்டில் இருந்து நம்ம இந்த பைப் லைன் தண்ணி எடுக்கிறேன்னு சொன்னால் அவங்க லைன் தருவாங்களா? லைன் தர மாட்டாங்க, குழாயெல்லாம் போட்டு லைன் காரன்ட்டு சொல்லி தான் எடுக்கணும். அப்படின்னா நம்ம லைன்காராக்கிட்ட சொல்லி எடுக்கண்டாக்கா அதுக்கு கொஞ்சம் நம்ம அது கொஞ்சம் 30,000 கட்டினா உடனே உண்டு தருவேன். 30,000 கட்டினா சரி உடனே எடுக்கலாம். சரியாக்கா, பிரச்சனை நாங்கள் அதை செய்து தரோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உறவுகள் எங்களுக்கான அந்த உதவி செய்வாங்க நம்புறோம். என்ன தொடர்ச்சி உதவி கிடைச்சு கொண்டு இருக்குது. இவருக்கு கொஞ்சம் 5 நாளைக்கு ஒரு 6 நாளைக்கு ஒரு பாப்பாவும் குளிக்காக்குறது இந்த நின்றதுக்கு அம்மா வந்து நின்றதுக்காக களைப்பு ஆகி அப்படி இந்த அரிக்காவு எல்லாமே. உறவுகளே, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அவ்வளோ ஒரு பரிதாபமாக இருக்குது. ஒரு இடமெல்லாம் எப்படி எனக்குண்டா இங்கே பாருங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். பட்டர் அங்கே இருக்காங்க. பட்டர் பை தாங்க நாங்கள் இருக்காங்க. பட்டர் பை தாங்க சாப்பாடு தாங்கிட்டு இருக்காங்க. சரி, பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக இவர்களுக்கான அந்த மாதம் இவர்களுக்கு அந்த சாப்பாடு செலவை யாராவது முன்வந்து செய்யுங்க. ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்த அந்த சாமாய் கொடுத்தாலும் போதுமா, அதே கடும் புண்ணியமா போகும் உங்களுக்கு. அதான் என்ன இவங்களுக்கு ஒரு 1/2 மூட்டை அரிசி வருவாரு ஒரு மாசத்துக்கு 3 பேருக்கும். அதுக்குரிய சாமானம் அந்த தண்ணி லைனை எடுத்து கொடுத்தா அது கண்டிப்பா போதும். சரியா, ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் இதோட முடிக்கேன். கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த மாதம் உதவிகள் தேவை. உதவி செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து என்ன தொடர்பு கொண்டு உதவி செய்யுங்க. உங்களை உதவி செய்ய முடியலைண்டா உதவி செய்யக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகள் யாராக இருப்பாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி பகிர்ந்து இந்த உதவி கிடைக்க ஒரு ஆதரவு தாங்க. இந்த வீடியோவோட முடிச்சுக்கொள்கிறேன். கண்டிப்பாக போகும்போது அவங்களுக்கான ஏதாவது நான் வாங்கி கொடுத்துட்டு போவேன். கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான சாப்பாட்டு வசதி செய்து கொடுக்க வேண்டும். ஏன்னா சாப்பாட்டுக்கு தான் கேட்காங்க. இந்த வயசு போன காலகட்டத்தில் உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். பாய்.